வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் இதுவரை நீங்கள் அதிகம் கேள்விப்படாத, அதிகம் பயணம் பண்ணிடாத ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். இந்த சாலையில் பயணம் பண்ணும்போது தமிழ்நாட்டிலே அதிகமான பலாமரங்கள் இந்த பகுதியில் தான் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நினைக்க தோணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாலை முழுவதுமாகவே பலாமரங்கள் தாங்க காட்சியளிக்கும். போகிற பாதை முழுவதுமாகவே சில்வர் ஓக் மரங்களும், பலா மரங்களும், மாமரங்களும், மிளகு செடிகளும், காப்பி செடிகளும், ஏலக்காய் செடிகளும் மிகுந்து காணப்படுங்க. இந்த மலைப்பகுதிக்கு பேருந்தில் போகிறத இதுவரையிலும் யாரும் காணொலியாக எடுத்து பதிவிட்டது கிடையாதுங்க. நாம் தான் முதல்ல பதிவிடுறோம். மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லிமலை இந்த மலைப்பகுதிகளில் நிலவக்கூடிய அதே காலநிலை தாங்க நாம் போகிற மலையிலையும் இருக்கும். சாலையில் பயணம் பண்ணும்போது அழகிய வளைவுகளையும் ஆபத்தான பள்ளத்தாக்குகளையும் கடந்து தாங்க போக போகிறோம். சமீபத்தில் கூட இந்த மலைப்பகுதியை சுற்றுலாத்தலமாக ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிச்சடி சம்பா நெல் வகைகளுக்கு புகழ்பெற்ற இந்த மலைப்பகுதி எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நான் பார்க்கலாம். காணொலியை யாரும் தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் அமைந்துள்ள கருமந்துறை பேருந்து நிலையத்துக்கு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம கருமந்துறை பேருந்து நிலையத்திலேருந்து அழகான ஒரு மலைப்பகுதிக்கு போக போகிறோம். இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊரை 100% நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம கருமந்துறை பேருந்து நிலையத்திலிருந்து குன்னூர் மலைப்பகுதி வழியாக கல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தான் போக போகிறோம். நாம் கருமந்துறைக்கு 10 மணி 50 நிமிடங்களுக்கு வந்தோங்க. இந்த குன்னூர் வழியாக கல்லூர் போகக்கூடிய பேருந்து 11 மணி 45 நிமிடங்களுக்கு வரும்னு சொன்னாங்க. நாம் 1 மணி நேரம் காத்திருக்கணுங்க. ஆயா ஒருத்தங்க நொங்கு வித்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நொங்கு வாங்கலாம். எவ்வளோங்க நொங்கு? 10 ரூபாய்க்கு. சரி, ஒரு 30 ரூபாய்க்கு கொடுங்கம்மா. நாமளும் ஒரு 30 ரூபாய்க்கு நொங்கு வாங்கியாச்சுங்க. பேருந்தில் போகும்போது சாப்பிட்டுட்டே போகலாங்க. நாம் போகக்கூடிய பேருந்து வந்துருச்சுங்க. பேருந்தும் சரியாக 11 மணி 44 நிமிடங்களுக்கு வந்திருக்கு. திரும்ப எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கக்குள்ள 1 மணிக்கு இந்த பேருந்து வந்து அடினூர் போகக்கூடிய பாதையிலே போய் கல்லூருக்கு போயிடும்னு சொல்லி சொன்னாங்க. நாம் திரும்பவும் 1 மணி நேரம் காத்திருக்கணுங்க. இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. பேருந்து வந்து நின்ன உடனே நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்தில் ஏறிக்கிட்டாங்க. சரியாக 1 மணிக்கு பேருந்து எடுத்துட்டாங்க. பேருந்தும் இப்போது சேலம் போகக்கூடிய சாலையில் போகுதுங்க. கருமந்துறைக்கு சேலம் வாழப்பாடி வழியாகவும் வரலாங்க, கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் வழியாகவும் வரலாங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாலை இடதுபுறம் பிரியுதுங்க. இந்த சாலை தான் வந்து கரிய கோயில் சூளாங்குறிச்சி போகக்கூடிய சாலை. நம்மளுடைய பேருந்தும் இடதுபுறம் திரும்பிடுச்சுங்க. பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. கருமந்துறையிலேருந்து கல்லூருக்கு 15 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குறாங்க. நம்ம பயணம் செய்யக்கூடிய பயண தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 25 கிலோமீட்டர். இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போது தமிழ்நாட்டிலே அதிகமான பலாமரங்கள் இந்த பகுதியில் தான் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நினைக்க தோணுதுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சாலையோட 2 புறங்களிலுமே முழுவதுமாக பலாமரங்கள் தாங்க காட்சியளிக்குது. பேருந்தில் பயணம் செய்யும்போது 1 மணி அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லைங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த குளிர்ந்த காற்று இதமாக வீசிட்டு இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய பலகையில் பாருங்கள், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மாபெரும் பழப்பண்ணைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பலகையில் எழுதப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி சாலையோட வலதுபுறம் இருக்கக்கூடிய பலகையில் அரசு தோட்டக்கலை பண்ணைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குங்க. இப்போ பலாப்பழங்கள் கிடைக்கக்கூடிய பருவம் அப்படிங்கிறதுனால பலா மரங்களில் ஏகப்பட்ட பலாக்காய்கள் காய்ச்சிருக்குங்க. நான் பயணம் செஞ்ச மலைகளில் இந்த மலையில் தாங்க அதிகமான பலா மரங்களை நான் பார்க்குறேன். இப்போ வந்துருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் கைக்கன் வளவு. இந்த பகுதியிலையும் நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. இந்த பகுதி முழுவதுமாக சாலையோட இடதுபுறத்தில் பாக்கு மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாலையோட இடதுபுறத்தில் இந்தியன் ஆயிலோட ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஏற்கனவே கருமந்துறை பேருந்து நிலையம் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சுங்க. இந்த வழியாக போகிறவங்க தாராளமாக உங்களுக்கு தேவையான எரிபொருளை உங்கள் வாகனங்களுக்கு நிரப்பிட்டு போகலாம்.
இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் பகுடுபட்டு. இந்த பகுதியிலையும் விவசாயம் தாங்க பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சாலையோட இடதுபுறத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குங்க. இந்த இடத்துல சாலை 2ஆக பிரியுதுங்க. பேருந்தும் வலதுபுறம் போகக்கூடிய சாலையில் பிரிஞ்சிருச்சுங்க. சாலையோட இடதுபுறத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க, பாரத் பெட்ரோலியம். மொத்தமாக 3 பெட்ரோல் பங்க் இருக்குங்க. பேருந்தும் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் போகக்கூடிய சாலையில் தாங்க போயிட்டுருக்கு. இந்த பகுதியில் பாருங்கள், சாலையோட 2 புறங்களிலும் இந்த சில்வர் ஓக் மரங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. இந்த இடத்துல வந்து சாலை இடதுபுறம் பிரியுதுங்க. நேராக போனால் கரியக்கோயில், சூளாங்குறிச்சி போகலான்னு சொன்னாங்க. இடதுபுறம் போகக்கூடிய சாலை வந்து குன்னூர் வழியாக அடியனூருக்கும் கல்லூருக்கும் போகக்கூடிய சாலைங்க. நம்மளுடைய பேருந்தும் இடதுபுறம் பிரிஞ்சு இப்போ குன்னூரை நோக்கி போயிட்டுருக்குங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் கரும்பு பயிரிட்டுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கும் பயிரிட்டுருக்காங்க. நம்ம பேருந்து போகிறதும் தொடர்ச்சியான மலைகளுக்கு மேலே போகக்கூடிய சாலையில் தாங்க போயிட்டுருக்கு. அந்த மலைக்கு மேலே தான் நிறைய கிராமங்கள் அமைஞ்சிருக்குங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் தேக்கு மரங்களும் மாமரங்களும் அதிகம் காணப்படுதுங்க. மேற்கொண்டு நம்ம சாலையில் போக போக பசுமையை தாங்க காட்சி அளிக்குது. எனக்கு தெரிஞ்சு சேலம் மாவட்டத்தில் மாம்பழங்களும் பலாப்பழமும் அதிகம் கிடைக்கக்கூடிய பகுதி அப்படின்னா அது இந்த பகுதியை சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முழுவதுமாகவே மாமரங்களும் பலாமரங்களும் நிறைஞ்சு காணப்படுதுங்க. இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்துலையும் சரி இடதுபுறத்துலையும் சரி மூங்கில் மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. இப்போ ஒரு கிராமம் வந்திருக்குங்க. இந்த ஊரோட பேர் அத்திரிப்பட்டி. இந்த பகுதியிலையும் நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. இதுக்கப்புறம் முழுவதுமாகவே இந்த காடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கணிகளுமே அதிகம் காணப்படுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாடியுமே இந்த சில்வர் ஓக் மரங்கள் தாங்க அதிகம் காணப்படுதுங்க. சாலையோட வலதுபுறம் முழுவதுமாகவே மரவள்ளிக்கிழங்குகள் அதிகம் பயிரிட்டிருக்காங்க. சாலையும் மிகவும் குறுகிய சாலைங்க. ஒரு பேருந்து போகலாம் அந்த மாதிரி தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாலை முழுவதுமாகவே தொடர்ச்சியான வளைவுகள் தாங்க அதிகம் இருக்குது. சாலையும் தார் சாலை தாங்க, நல்லாவே இருக்குது. இந்த மலைச்சாலையில் பயணம் பண்ணும்போது கொல்லிமலை, சிறுமலை, பன்றிமலை அந்த மலைகளில் இருக்கக்கூடிய கிராம சாலைகளில் பயணம் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி அங்கே வரக்கூடிய காடுகளுக்குள்ளே பயணம் பண்ணுற மாதிரியான அனுபவம் எனக்கு கிடைச்சிதுங்க. தூரத்தில் தெரியக்கூடிய அந்த மலைகளுக்கு மேலேயும் கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குலேயும் நிறைய கிராமங்கள் இருக்கிறதாகவும் அந்த கிராமங்களுக்கு தனியார் சிற்றுந்துகள் இயக்கப்படுறதாகவும் சொன்னாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. நாம் போயிட்டுருக்கிறது ஒரு மலைங்க. பக்கத்தில் ஒரு மலை தெரியுது. நடுவில் வந்து பெரிய பள்ளத்தாக்குங்க. அந்த பள்ளத்தாக்குகளில் நிறைய வீடுகளும் காணப்படுது. அதே மாதிரி மலையோட சரிவுகளும் பள்ளத்தாக்குகளும் பச்சை பசேல்னு காட்சி அளிக்குதுங்க. இந்த கல்வராயன் மலையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே கல்வராயன் மலையை சுற்றி அமைஞ்சிருக்குங்க. இந்த கல்வராயன் மலையில் அதிகப்படியான பகுதிகள் சேலம் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் உட்பட்டதுங்க. அதனால் சேலம் மாவட்டத்திலிருந்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலிருந்தும் இந்த கல்வராயன் மலைப்பகுதிக்கு நிறைய பேருந்துகள் இயக்கப்படுதுங்க. இது ஒரு பேருந்து நிறுத்தங்க. இங்கே நிறைய வீடுகள் காணப்படுது. சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கல்வராயன் மலையை வந்து 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. வடப்பகுதியை வந்து சின்ன கல்வராயன் சொல்லியும் தென்பகுதியை வந்து பெரிய கல்வராயன் மலைன்னு சொல்லியும் பிரிக்கிறாங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் பாக்கு அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே தென்னை மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க.
இந்த வளைவுலேருந்து மேலே ஏறக்கூடிய சாலை வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேடுங்க. நம்ம பேருந்தும் இந்த இடத்துல போகக்குள்ள மிகவும் மெதுவாக தான் மேலே ஏறிச்சு. இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள கீழே பாருங்கள் நம்ம வந்த பாதை எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு. நம்ம இருசக்கர வாகனத்துலேயும் 4 சக்கர வாகனத்துலேயும் வந்தோம் அப்படின்னா தேவையான இடங்களில் நம்ம வாகனத்தை நிறுத்தி இந்த பள்ளத்தாக்குகளோட அழகையும் மலைத்தொடர்களோட அழகையும் நம்ம ரசிக்கலாங்க. சின்ன கல்வராயன் மலையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 2500 அடிக்கு மேலே இருக்குங்க. அதே மாதிரி பெரிய கல்வராயன் மலையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4000 அடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பகுதியில் அதிகமான தேக்கு மரங்களும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைகளில் பாருங்கள் அடர்ந்த சில்வர் ஓக் மரங்கள் அதிகமாக காணப்படுதுங்க. இதை நம்ம பார்க்கும்போது சேலத்தில் தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு நினைக்க தோணுதுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காகவே இந்த பகுதிக்கு நீங்கள் வரலாங்க. இந்த பகுதியில் சாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் போட்டதாக சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மண் சாலையில் தான் பேருந்துகள் போகுமா. ரொம்பவே மோசமாக இருந்திருக்குங்க. இந்த மலையில் வந்து என்னென்ன வனவிலங்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்கக்குள்ள காட்டெருமையும் கரடிகளும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வேறு என்னென்ன விலங்குகள் இந்த மலைப்பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நம்ம கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள். இப்போ ஒரு பேருந்து நிறுத்தம் வந்திருக்குங்க. இந்த பேருந்து நிறுத்தத்தோட பேர் வந்து சிட்டம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூடிய பலகையில் எழுதப்பட்டிருக்குங்க. வலதுபுறத்துலேயும் ஒரு சாலை பிரிஞ்சு கீழே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போகுதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம் இந்த பாதையில் பயணம் செஞ்சுருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேலத்துலேருந்து வெள்ளிமலைக்கு கருமந்துறை வழியாக ஒரு காணொலி எடுத்து போட்டிருப்போம். அப்போ நம்ம கூட பேருந்தில் வந்த ஒரு தம்பி சொன்னார், அடியனூர் வந்து பாருங்கண்ணா, குன்னூர் அடியனூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இப்போது நாம் வந்து இந்த பகுதியில் பயணம் செஞ்சுருக்கோம். அவர் சொன்ன மாதிரியே இந்த பகுதியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இவ்வளோ நாளாக நம்ம வந்து இந்த பகுதிக்கு வராமல் விட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுச்சுங்க. இந்த பகுதியில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாகவே இந்த சில்வர் ஓக் மரங்கள் தான் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பி செடிகள் வந்து அதிகம் காணப்படுதுங்க. நீங்கள் இயற்கையை விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பகுதியில் பயணம் செஞ்சு பாருங்கள். இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த இடம் ஒரு அழகான காட்சி முனைங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்குகளோட அழகை நம்ம ரசிக்கலாங்க. இந்த இடத்துலேருந்து சாலை பாருங்கள், வலதுபுறம் பிரிஞ்சு கீழே போகுதுங்க. இடதுபுறமும் ஒரு சாலை பிரியுது. நம்மளுடைய பேருந்தும் இடதுபுறம் போகக்கூடிய சாலையில் போகுதுங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம வலதுபுறம் பார்க்கக்குள்ள நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சூளாங்குறிச்சி அப்படிங்கிற கிராமம் வந்து மலை மேலே இருக்கிறது அழகாக தெரியுதுங்க. நாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சுற்றுலாத்தலம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. சாலை பாருங்கள், இந்த மலையோட ஓரத்தில், அதாவது தொடர்ச்சியான மலைகளோட ஓரத்தில் தான் சாலையும் போயிட்டுருக்குங்க. இந்த மலையை நம்ம சேலத்தோட குட்டி ஊட்டி, இன்னொரு ஏற்காடு, குட்டி கேரளா, இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயர்களில் நம்ம அழைக்கலாங்க. இங்கே பாருங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் குன்னூர்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து குன்னூர் பகுதியை அடைஞ்சிட்டோங்க. இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல்வராயன் மலை கீழ்நாடு ஊராட்சி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாலை 2ஆக பிரியுதுங்க. இடதுபுறம் போகக்கூடிய சாலை அடியனூர் கல்லூர் போகக்கூடியதுங்க. வலதுபுறம் போகக்கூடிய சாலை வந்து நாகலூர் போயிட்டு இங்கே ஒரு பிரபலமான ஒரு அருவி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அருவிக்கு போகக்கூடிய சாலைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அருவிக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நம்ம கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள். இந்த குன்னூர் பகுதியை தாண்டின உடனே இந்த சில்வர் ஓக் மரங்களும் அதே மாதிரி காப்பி தோட்டங்களும் நிறைய வர ஆரம்பிச்சிதுங்க. அதுக்கு நடுவில் சோளம், நெற்பயிர்கள், காய்கறி வகைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் அதிகம் பயிரிட்டுருக்காங்க. கீழே பாருங்கள், பாக்கு மரங்கள் அதிகம் காணப்படுது. சாலையோட இடதுபுறத்தில் பூந்தோட்டங்கள் இருக்குங்க. அநேகமாக இது துலக்கமல்லி பூன்னு நினைக்கிறேன்.
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில்வர் ஓக் மரங்களுக்கு மேலே மிளகு கொடிகள்லாம் படர்ந்து காணப்படுதுங்க. நடுவில் வந்து காப்பியும் பயிரிட்டிருக்காங்க. நாம் வந்த சாலை முழுவதுமாகவே அழகாக தாங்க இருக்குது. கல்வராயன் மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அங்கமாக இருக்குங்க. ஒரு புறம் வந்து ஜவ்வாது மலையும் மறுபுறம் வந்து சிறுவராயன் மலையும் இருக்குங்க. இந்த பகுதியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி வரலும் சாலையோட 2 புறங்களிலும் கொஞ்சம் தூரத்துக்கு மரம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பகுதியில் சாலையோட 2 புறமும் ஒரே மாதிரியான மரங்கள் தாங்க. நேராக போகக்கூடிய சாலை வந்து அடியனூர் போகிறதுங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சோம்னா அடியனூர் போகலாம். பேருந்து வந்து இடதுபுறம் திரும்பி கல்லூர் போகுதுங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் வந்து நெல் வயல்கள் அதிகம் காட்சியளிக்குதுங்க. இந்த கோடைக்கால முடிவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியெலாம் இவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னா இன்னும் மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் இந்த பகுதியெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு பெரிய மேடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய கல்லில் வந்து கல்லூர் 2 கிலோமீட்டர் தூரம்னு சொல்லி எழுதியிருக்குங்க. இந்த இடமும் ஒரு அழகான காட்சி முனைங்க. நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய அந்த மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உட்பட்டதுங்க. நாம் போயிட்டுருக்கூடிய இந்த மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்டதுங்க. நடுவில் வந்து ஒரு ஆறு போகும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆறு தான் கோமுகி அணைக்கு வந்து போய் சேரதாகவும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வத்தாது, இதில் எப்பயுமே தண்ணி இருந்தே இருக்குன்னு சொல்லி ஒரு தகவலை நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். கருமுந்துறையிலேருந்து குன்னூர் வழியாக கல்லூருக்கு நாம தாங்க முதலாக இப்போ பேருந்து காணொலி எடுத்து போடுறோம். பள்ளத்தாக்குகளில் இந்த நெல் வயல்கள்லாம் எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு பாருங்களேன். இந்த பகுதியில் நம்ம பேருந்தில் பயணம் பண்ணும்போது ஊட்டி கொடைக்கானல் பகுதிகளில் நம்ம பயணம் செய்கிற மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்படுதுங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே மாந்தோப்புகளும் பலாத்தோப்புகள் தாங்க அதிகம் காணப்படுது. தொடர்ச்சியான மலைகளுக்கு மேலேயும் பள்ளத்தாக்குகளுக்கு உள்ளேயும் சிறிய மலைகளுக்கு மேலேயும் தாங்க பேருந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து கல்லூர் பகுதிக்கு பக்கமாக வந்துட்டோம். ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் காணப்படுதுங்க. சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மலைத்தொடர்கள் தான் காட்சியளிக்குது. அந்த மலைத்தொடர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் தான் இந்த கிராமங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் இந்த வெயிலோட தாக்கமே இல்லைங்க. முழுவதுமாகவே குளிர்ச்சியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குளிர்ந்த காற்றும் வீசிகிட்ருக்கு. இதுதாங்க கல்லூர் பேருந்து நிறுத்தம். பேருந்தும் இங்கே தான் திரும்ப போகுது. ஒரு 15 நிமிடங்கள் இங்கே பேருந்து நிற்கும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 15 நிமிடங்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இடங்களை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம பேருந்துலேருந்து கீழே இறங்கிடலாங்க. அருமையான ஒரு இடங்க. ஏறக்குறைய கருமந்துறையிலேருந்து 1 மணிக்கு நம்ம பேருந்தில் பயணம் செய்ய ஆரம்பித்து இப்போ நேரம் சரியாக 1 மணி 58 நிமிடங்கள் ஆகுதுங்க. பாருங்கள், காற்று எவ்வளோ ஜிலு 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 ஜில்லுன்னு அடிச்சிட்டு இருக்கு தெரியுங்களா? என் பின்னாடி பாருங்கள், இந்த பக்கம் முழுவதுமாகவே இந்த சில்வர் ஓக் மரங்களும், அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பாருங்கள் முழுவதுமாக காப்பி பூக்கள் பூத்து குலுங்குதுங்க. தெரியுதுங்களா? இதெல்லாமே வந்து பாருங்கள் காப்பி பூக்கள் தான். நீங்கள் உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் குடும்பத்தோடையும் தாராளமாக இந்த பகுதிக்கெலாம் வந்து சுற்றி பார்க்கலாங்க. சேலம் மாவட்டம் கருமந்துறையிலிருந்து குன்னூர் வழியாக கல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் நாம் இப்போ இருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயே அந்த பக்கம் போகக்கூடிய பாதை வந்து அடியனூர்னு சொன்னாங்க. நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது கல்லூர் தான். இந்த கல்லூர் வரக்கூடிய பாதை முழுவதுமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஓக் மரங்களும் மிளகு தோட்டங்களும் அதே மாதிரி காப்பி தோட்டங்களும் தாங்க நிறைஞ்சி காணப்படுது. இந்த பகுதியில் நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணாவும் சொல்லியிருந்தார். அந்த மேலே ஒரு இடத்துல ஒரு காட்சி முன்னிலேருந்து கீழே காமிச்சார். அந்த பகுதியை வந்து இன்னும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவமே உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு அந்த கிச்சடி சம்பாலாம் வந்து போட்டு அவ்வளோ அருமையாக முழுவதுமாக வந்து நெல் வயல்களாக காட்சியளிக்கும்னு சொல்லியிருந்தார். இந்த கோடைக்கால முடிவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியெலாம் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுங்க. நேற்று முழுவதுமாக இங்கே நிறையா மழை பெஞ்சிருக்குங்க. இந்த மழைக்கு இந்த
பசுமைக்கும் இதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியலைங்க. நான் அப்படியே இந்த காப்பி தோட்டங்களை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போகக்கூடிய பாதைங்க. மேலே 2 குட்டி பசங்க நின்று பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஹாய் சொல்லுங்கள் தம்பிங்களா. நமக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் கருப்பாயிருச்சுங்க. இந்த காலநிலை முழுவதுமாக மாறிடுச்சுங்க. மழை வர மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கடைகளோ தேநீர் கடைகளோ அதே மாதிரி உணவகங்களோ எதுவும் கிடையாதுங்க. தங்குற இடமும் எதுவும் கிடையாது. தங்குற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருமுந்துறையில் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை நீங்கள் கருமுந்துறையிலே வாங்கிட்டு வந்துடுங்க. முழுவதுமாகவே இந்த படிக்கட்டு முறை விவசாயம் தாங்க பண்ணியிருக்காங்க. இந்த மலையில் வந்து என்னென்ன பழங்கள் கிடைக்கும்னு சொல்லி நான் கேட்கக்குள்ள அவங்க சொன்னாங்க, அன்னாசி கிடைக்கும். அன்னாசி, பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் இது எல்லாமே இந்த பகுதியில் அதிகம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பி, மிளகு இது எல்லாமே அதிகமாக இந்த பகுதியில் பயிரிடுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆத்தூர் கிச்சடி சம்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிச்சடி சம்பா பயிர்கள் வந்து அந்த கீழ்ப்புதூர்னு ஏதோ ஒரு ஊர் சொன்னாருங்க. அந்த பகுதியில் அதிகம் நாற்று நட்டு அதை விளைவிக்கிறதா நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொல்லியிருந்தார். அதை நம்மளும் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப அற்புதமான ஒரு ஊருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ, அதாவது இந்த கோடை காலம் முடிவு அப்படிங்குள்ளே இந்த கத்திரி வயல் அடிச்சுட்டு இருக்கிற சமயத்துலேயும் இந்த பகுதியெலாம் ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்குங்க. இதை நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தயவுசெய்து சொல்ல வேண்டாம். நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு வரக்கூடிய பாதைகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்துரைப்பட்டிலாம் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குறைஞ்ச செலவில் ஒரு சுற்றுலா போகணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த பகுதிக்கெலாம் நீங்கள் வரலாம். இந்த பகுதிக்கு வரக்கூடிய பேருந்து கால அட்டவணையை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் சுற்றி பார்க்கலாம். முன்னாடி ஒரு கோவில் மாதிரி இருக்குது, அதை பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே பாருங்கள் பேருந்து நின்றுட்டுருக்கு. அம்மன் கோயில் மாதிரி தெரியுதுங்க. கோயிலை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க, அதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோயிலோட சிறப்புகள் வந்து எனக்கு தெரியலிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நம்ம கருத்துரைப்பட்டியில் சொல்லுங்கள். இப்போ நாம் வந்து பேருந்து நிற்கிற இடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வீடுகள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், இந்த பகுதியில் இந்த ஓட்டு வீடுகளும் அதே மாதிரி அட்டை வீடுகளும் அதிகம் காணப்படுதுங்க. நம்ம பேருந்துக்கு பின்பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பகுதியில் வந்து ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சுங்க. அந்த இடத்துலேருந்து தான் நம்ம கீழே பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், அந்த நம்ம பேருந்து நிற்கக்கூடிய இடத்துக்கு வலதுபுறத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய மலைத்தொடர்கள் காணப்படுது. இந்த பகுதியில் முழுவதுமாகவே நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண் வீடுகள் தாங்க. இந்த மூங்கிலால் வச்சு அடைச்சி அதுக்கு மேலே வந்து மண் பூச்செல்லாம் பூசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த பக்கம் அந்த புல்லுலாம் வச்சு எல்லாம் மறைச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதி இன்னுமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்கால முறைப்படி இருக்கக்கூடிய அந்த வீடுகள் தான் அதிகம் காணப்படுது. இங்கே பாருங்கள், ஒரு குடிநீர் தொட்டி இருக்குது, மேல்நிலை குடிநீர் தொட்டி இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது. இந்த ஊரோட பேர் கல்லூர். இதுக்கு வந்து நீங்கள் சேலம் மாவட்டம் கருமந்துறை பேருந்து நிலையத்திலிருந்து இந்த குட்டி பேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடியனூர்னு போட்டிருக்கோம். இந்த பேருந்து வந்து இங்கே வருது. இந்த பகுதி மக்களோட முக்கிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த காலநிலை எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்களேன். முழுவதுமாகவே மாறிடுச்சுங்க, தெரியுதுங்களா? முழுவதுமாக தொடர்ச்சியான மலைகள் தான். இந்த மலைகளுக்கு நடுவில் தான் இந்த ஊரே இருக்குது. இந்ததே வந்துட்டோம். விநாயகரை போய் கும்பிட்டு வந்துடலாம். பாருங்கள், அந்த புல்லால் தான் அந்த குறையெல்லாம் வெஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓட்டு வீடுகளும் பாருங்கள், அதிகம் இந்த ஓட்டு வீடுகளும் இருக்குது. இந்த சாலையிலே போனால் ஆத்தூர் முட்டலுக்கு போகலான்னு சொன்னாங்க. நாம் வந்து சமயத்துக்கு இந்த ஊரில் வந்து மக்களே அதிகம் காணுங்க. முன்னாடி அந்த பக்கம் அந்த சின்ன குட்டி பசங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க, 2 அண்ணா அந்த பக்கம் இருந்தாங்க, 2 பாட்டிங்க இருந்தாங்க, அவ்வளோதாங்க. இது யாருமே காணாங்க. ஒரு வேளை எல்லோரும் வந்து வேலைக்கு கூட போயிருக்கலாம்.
இந்த இடத்துல ஏதோ ஒரு கோவில் இருக்குங்க. இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இந்த கிராமமும் நம்ம வரக்கூடிய அந்த வழித்தடமும் சொர்க்கங்க. இந்த மாதிரியான இடங்கள் நம்ம சேலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 100% வந்து யாருக்குமே தெரியாதுங்க. ஒரு சில பேர் சுற்றி பார்த்துட்டு காணொலி எடுத்து போட்டிருக்காங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.